ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல். இன்றைக்கி செல்வி குக்கிங் சேனலில் இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மேலும் மேலும் வீடியோஸ் வரும். இப்போ மாங்காய் ஊறுகாய்க்கு ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். தோல் வேணான்னா தோலை நீங்கள் பீல் பண்ணி எடுத்துருங்க. நான் தோலோட தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கலருக்காக காஷ்மீர் ரெட் சில்லி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் இது மூடி போட்டு வச்சிடுங்க. நல்லா ஊறட்டும். இது நல்லா ஊறுனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து தாளிச்சிக்கலாம். இப்போ தாளிப்புக்கு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். மோஸ்ட்லி ஊறுகாய்னாலே நல்லெண்ணெயில் தான் செய்வாங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் உளுந்து சேர்த்துக்கிறேன். இதையெல்லாம் தாளித்ததுக்கப்புறம் கருவேப்பிலையில் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையில் போட்டு தாளித்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாங்காவை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சுருங்க. இது நல்லா வேகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மற்ற பொருள் சேர்த்துக்கலாம். இதுவே நீங்கள் கடுகையும் வெந்தயத்தையும் எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி லாஸ்ட்டாக கூட போடலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி செஞ்சாலும். இப்போ நல்லா மாங்காய் வேகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் 1/2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இனிப்பு பிடிக்கிறவங்க இந்த மாதிரி லாஸ்ட்டாக இறக்க போகிற டைமில் வெல்லம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்காய் ஊறுகாய் டேஸ்ட்டு. வெல்லம் சேர்த்துட்டு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து சர்வ் பண்ணலாம். இதுவே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருந்தால் ஏர்டைட் கண்டெய்னரில் தண்ணி எதுவும் இல்லாமல் மாங்காய் ஊறுகாய் எடுத்து வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.